வெல்கம் டு ஷேயாஸ் கி துனியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஃபோல்டிங் சாரீ ப்ரீப்ளீட். இன்றைக்கி நான் ப்ரீப்ளீட் பண்ண போகிற சாரீ வந்து காட்டன் சில்க். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த சாரீ ப்ரீப்ளீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாரியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து டபுள் ஷேடு வந்து பார்டர் வந்து டார்க் ப்ளூ மாதிரி. தென் சேஃப்டி பின் அண்ட் டாச்னி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஹிஜாப்க்கு பின் யூஸ் பண்ணோம்ல, ஸோ இந்த 2 பின்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தென் மெயினாக அயன் பாக்ஸ். ஸோ அயனிங் டேபிள் ஆர் இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட டேபிள் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு நீங்கள் அயன் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட டேபிள் இல்லை, அயனிங் டேபிளும் இல்லைன்னா கீழே நீங்கள் வச்சு பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளீட்ஸை ரெடி பண்ணிவிட்டு தென் அயனை வந்து லாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து பல்லு சைடை வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுப்போம்ல ஷோல்டர் மேலே, அந்த ப்ளீட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து பார்டர் எப்படி இருப்பாருங்க, இந்த பார்டர் ஸ்மாலாக வந்து நம்மளுக்கு உள்ளே போகிறது, மேலே பார்டர் வந்து ப்ராடாக இருக்கிறது நம்மளுக்கு மேலே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செய்யணும்னா ஹேண்ட் ஆட்டி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கும்போது சில பேர்த்துக்கு வந்து லாஸ்ட்டில் வர்றது பெருசாக வரும், சின்னதாக வரும். இந்த மாதிரி சில பேர்த்துக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துடும், சின்னதாக வரும். தென் அகெயின் வந்து என்ன பண்ணலான்னா, இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து பெருசாக வச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நீங்கள் ஸ்மாலாக வச்சுக்கலாம். ஈவனாக அடுத்தது வரதெல்லாம் ஈவனாக ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்கள் பிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கவர்டாகவும் இருக்கும் அண்ட் பார்க்க ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஆட்டியும் நம்ம பண்ணிக்கலாம். தென் ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காகவும் சம் ஆஃப் மெத்தட் இருக்குது. அதில் இன்றைக்கி என்ன மெத்தட்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாரியை வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்கள் உங்களுக்கு வந்து ஷோல்டர் இருக்கிற ப்ளீட்ஸ் உங்களுக்கு லென்த்தாக வேணுமா ஷார்ட்டாக வேணுமா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றபடி ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இப்போ ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு அந்த லென்த் வந்து அப்படியே மார்க்காக வந்துடும். ஸோ செகண்ட் நீங்கள் எடுக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணதில் ஒரு மார்க் தெரியுது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற பல்லுவை கொண்டு வந்து இங்கே போடுங்க. அந்த மார்க்கில் இருக்கிறதுல போடணும். போட்டாச்சு. தென் செகண்ட் அந்த ஹாஃபையும் இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்க அப்படியே டபுளாக. தென் அகெயின் இதையும் இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ண ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். தென் அகெயின் இன்னொரு ஃபோல்டும் நீங்கள் கொண்டு வாங்க. இதில் இந்த மாதிரி ஸ்மாலாக இதையும் நல்லா ஆர்டராக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து எத்தனை வேணுமோ அதுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ராடாக வேணும் ப்ராடாக எடுத்துக்கலாம், ஷார்ட்டாக வேணுனாலும் ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபோல்டுக்கு அப்புறம் லைட்டாக வந்து அயன் கொடுத்துக்கோங்க. மேலே அயன் கொடுக்குறப்ப அயனோட டெம்பரேச்சர் லோவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அயன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மார்க்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த ப்ளீட்ஸ் எடுக்கக்குள்ளே அந்த ஷோல்டரில் வந்து மேக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக அந்த லேயராக உங்களுக்கு வந்துடும். ஸோ அயன் பாக்ஸ் என்றைக்குமே சாரீ ப்ரிப்பேர் பண்ணும்போது லோவில் வச்சுருங்க. தென் இதை ஓப்பன் பண்ணக்குள்ளே பாருங்கள், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக லேஸ் மேக் ஆகிடும் அண்ட் அதோட லைன்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு அடுத்த லேயர் வந்து பிக்கப் பண்ணேன். இந்த பாருங்க, நான் ஃபஸ்ட்டு எடுத்ததில் நான் அடுத்தது வந்து அந்த லைன்ஸ் மேக்கப்பாக இருக்கா அதை வச்சே நம்ம ஈஸியாக ஒன்றுக்கு கீழே ஒன்று ஆர்டர் படி நம்ம பிடிச்சிக்கலாம். இது வந்து வெட்டிங்காகவோ இல்லை நீங்கள் ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறீங்க, பட்டு சாரீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஆர்டராக பண்ணிக்கிட்டு நீங்கள் சேஃப்டி பின்னாட்டி பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் அடுத்து நீங்கள் அயன் பண்ணி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கும் செக்யூராக. நீங்கள் மேலே அயன் பண்ணி நம்ம பின் கொடுத்துட்டோம்ல, அதுவே கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே நீங்கள் இன்னும் இழுக்கக்குள்ளே கரெக்டாக அந்த ஷேப் அந்த சைஸ் படியே வந்துடும். ஸோ அதை பிடிச்சி கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் விட்டு இதேமாரி ஆர்டராக
பிடிச்சி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஒன்று சென்டரில் பின் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஹைட், உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு பல்லு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு பல்லு உங்கள் ஷோல்டரில் எங்கே நீங்கள் பின் பண்ணுறீங்களோ அதுக்கிட்ட ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. தென் லைட்டாக இந்த மாதிரி ஒரு அயன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த ப்ளீட்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தமாரி சென்டரில் வந்து பாருங்கள், கொஞ்சம் நான் வந்து இப்போ லென்த் எடுக்கல, நம்ம லென்த்துக்கும் சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல அங்கேயும் ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நடுவில் உங்களுக்கு அயன் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து மிடில் வந்து நீங்கள் பின் பண்ணக்குள்ள நம்ம ஷோல்டரில் எப்படி பின் பண்ணுமோ கார்னரில் அதேமாதிரி கார்னரில் பின் பண்ணுங்கள், சென்டரில் பண்ணாதீங்க. தென் என்னோடய லென்த் படி நான் மெஷர் படி இங்கே வந்து பின்னாட்டி செக்யூர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லென்த்து பல்லு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ லென்த்தில் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு, பல்லுவில் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறது. செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹிப்பில் டக்கின் பண்ணுற ப்ளீட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்கள் அக்கார்டிங் படி உங்களுக்கு மெஷர்மெண்ட் படி நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கணுமோ, சம் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 5 வைப்பாங்க, 6 வைப்பாங்க, 8 வைப்பாங்க. அது சம் ஆஃப் அக்கார்டிங் சாரீஸை பொறுத்து கூட நம்ம அதை வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 8 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்மாலாகவும் வச்சுக்கலாம், பிக்காகவும் வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் 8 ப்ளீட்ஸை இப்போ நான் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஆர்டர் பண்ணி மேலே செக்யூர்க்காக ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி பின்னை நம்ம பின் பண்ணி வச்சுப்போம். தென் எந்த பக்கம் மேலே நம்ம டக்கின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிட்டோமா அதை வந்து மேலே இந்த மாதிரி கேஷ் கிளிப்போ இல்லை கிளிப் ஏதாவது இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டேபிளில் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்து வந்து கீழே இருக்க பார்ட்ஸை வந்து ப்ளீட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கீழான டவுன் பொசிஷன் ப்ளீட்ஸையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அயன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள், மேலே வந்து கிளிப் ஆட்டி ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ளீட்டாகவும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். தென் இந்த மாதிரி ப்ளீட்ஸை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாஃப் சாரீக்கு நீங்கள் மேலே வந்து அயன் ஆட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த லேயர் வந்து கீழே மேக் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஹாஃபாக நீங்கள் பண்ணிங்கன்னா. தென் பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்டில் நம்ம இப்போ அயன் பண்ணதுனால அந்த ப்ளீட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஸோ அதை நம்ம பிடிச்சி அப்படியே ஆர்டர் படி நீங்கள் வச்சு இங்கேயும் வந்து அயன் ஆட்டி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தென் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அயன் யூஸ் பண்ணக்குள்ளே ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த கிளாத்துக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சரை வச்சு அயன் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை 1 or 2 டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு டவுட்டுன்னா ரிஸ்கே எடுக்காமல் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் அயன் பண்ணுங்கள். ஸோ எல்லா லேயர்ஸையும் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து அயன் ஆட்டி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு வந்து கார்னரில் வந்து செக்யூர்க்காக ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. தென் வாங்க டவுன் பொசிஷன், இது கீழே நம்ம கால்கிட்ட இருக்கிற பொசிஷன். அதையும் வந்து நீங்கள் அயன் பண்ணால் உங்களுக்கு அந்த லேஸ் வந்து கரெக்டாக கீழேயும் அந்த ஷேடோ கொடுத்துரும். ஸோ அந்த ஷேடோ படியே அந்த கைடன்ஸ் படியே நீங்கள் கீழே இருக்க லேயர்ஸையும் மேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள், ஈஸியாக நான் இப்போ டக்குன்னு எடுத்தாச்சு. நம்ம எடுத்துகிட்டு அதையும் அந்த லேயர்ஸையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே அதுக்கும் மேலே ஒரு அயன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அயன் பாக்ஸ் அவைலபிளாக என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லேயர்ஸை ப்ளீட்ஸை எடுத்து நீங்கள் அப் அண்ட் டவுனில் வந்து ஒரு பின் கொடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். தென் உங்கள் ஹேண்ட் ஆட்டியே நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு லேயர்ஸ் வந்து அழகாக மேக் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து லேயர்ஸ் நம்ம கீழே ப்ளீட்ஸ் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் டக்கின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ளீட்ஸ் எடுத்ததை வந்து இந்தமாதிரி ஸ்ப்ளிட்டடாக வச்சு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வைப்போம்ல ஸ்ப்ளிட் பண்ணி, அந்த மாதிரியும் வச்சு நீங்கள் டக்கின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லீனான பர்சன் இப்படி பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப ஃபேட்டாக தெரியாமல் நீட்டாக லேயராக இருக்கும். தென் டக்கின் பண்ணக்குள்ளே ரொம்ப ஒரே இடத்துல பர்டனாக தெரியாமல் ஸ்ப்ளிட்டடாக வச்சதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் வியர் பண்ணிக்கிறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஹிப்பில் உள்ள டக்கின் பண்ணுற ப்ளீட்ஸை இந்தமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கேயும் அயன் கொடுத்துக்கோங்க.
அயன் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட்டட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக லேஸாக உங்களுக்கு நீட்டாக அழகாக தெரியும். இங்கேயும் வந்து சேஃப்டி பின்னாட்டி ஒரு செக்யூர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல் சாரீ இப்படி தான் மேலேருந்து கீழே வரைக்கும் இதே மாதிரி ஸ்ப்ளிட்டடாக நீங்கள் வச்சு லைட்டாக அயன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பல்லோட ப்ளீட்ஸ் எடுத்தோம்ல, அதை இப்போ எடுத்து நல்லா அயன் ஆட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பார்டர் வச்ச சாரியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஷோல்டரில் இருக்க பல்லுவில் ப்ளீட்ஸ் எடுக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு பார்டர் இல்லை, சம் சாரீஸ் வந்து ஈவனாக இருக்கும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஷோல்டரில் வச்சு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும், எவ்வளோ கவர் கொடுக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டரில் வந்து பின் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் நம்ம கவர் பண்ணுற இடத்த வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ, ரொம்பவும் ஸ்ப்ளிட்டடாக ஆக்காமல் உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அவ்வளோக்கும் அந்த ஸ்ப்ளிட் எடுத்து எவ்வளோ லேஸ் போதோ அவ்வளோ லேஸையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் கவருக்காக. ஷோல்டர் நம்ம பின் பண்ணோம்ல, அந்த இடத்த வந்து டேபிளில் வந்து கேட்ச் கிளிப் ஆட்டி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ரண்ட் கவர் பொசிஷனை வந்து லேயர் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேஸை நீங்கள் மேக் பண்ணப்போ லைட்டாக ஹேண்ட் ஆட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா அயன் கொடுங்க. ஸோ இதே வந்து நல்லா அயன் ஆட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லென்த் இதை வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த சைடு ஹிப்பில் நம்ம கொண்டு போவோம்ல, பல்லு வந்து மேலேருந்து கவர் பண்ணி ஷோல்டரில் டூ அப்படியே க்ராஸாக கொண்டு வரோம்ல, அது சைடு ஹிப் வரைக்குமே நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுக்கும் அடுத்து வந்து பேக் பொசிஷன்லேருந்து நீங்கள் அயன் பண்ணாலும் பண்ணலாட்டும் அது ஆர்டராக அந்த லேயர் வந்துடும். ஸோ சைடு ஹிப் வரைக்குமே நீங்கள் இதை அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் லேஸாக வந்து நீட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீ ப்ளீட் அயனிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அடுத்த லாஸ்ட்டை நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறோம். பாக்ஸ் ஃபோல்டிங்காக நீங்கள் எப்படி சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ அயன் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் பொசிஷனில் தான் சாரீ இருக்குது, மே பொசிஷனில் தான். ஃபஸ்ட்டு அந்த லேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து நீங்கள் மேலே இருக்க சாரீ பொசிஷனை மட்டும் மெதுவாக உங்கள் சைடு இழுத்துட்டு பல்லு சைடு வந்து அந்த ஆப்போசிட் சைடில் எடுக்கணும். இப்போ நீங்கள் இழுத்தது வந்து எப்படின்னா, நம்ம ஹிப்பில் ரொட்டேட் பண்ணி டக்கின் பண்ணுறோம்ல, அந்த பொசிஷனை இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. தென் அந்த ப்ளீட்ஸை வந்து உங்கள் பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்பிக்கிட்டு அந்த லேஸையும் ப்ராப்பராக வச்சு லைட்டாக ஹேண்ட் ஆட்டி லைட் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்ம பக்கம் எடுத்த சாரீ பொசிஷன் வந்து லைட்டாக அந்த கார்னர் இருக்கும்ல, அந்த கார்னர் லைட்டாக ஒரு ஃபோல்டு, சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம எந்த இடத்துல அந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கோமோ அதோட எண்டில் வந்து போட்டுருங்க. இப்படி தென் இந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் அழகாக இன்னொரு ஃபோல்டு அதுக்கு மேலேயே போட்டுருங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பல்லு பொசிஷனையும் நீங்கள் உங்கள் பக்கம் உங்கள் சைடு கொண்டு வந்துடுங்க. தென் பாருங்கள், அதையும் கரெக்டாக லேஸ் படி கரெக்டாக எதுவுமே ஸ்பீடாக எடுத்துடாமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள். உள்ளே இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் கை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் இந்த லேஸ் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த லேஸையும் கலைஞ்சிடாமல் கரெக்டாக அந்த லேஸ் படியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க உங்கள் ஹேண்ட் ஆட்டி.
பொசிஷனோ ஃப்ரண்ட் கவர் பண்ணுற பொசிஷனை மட்டும் மேலே விட்டுட்டு உள்ள பேலன்ஸ் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிடுங்க. தென் சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணக்குள்ளே நம்ம எங்கெல்லாம் பென் வச்சுருந்தோமோ அந்த பென்னெல்லாம் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்லேருந்து கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ரைட்லேருந்து கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ப்ளீட் பண்ணி சாரீ ஃபோல்ட் பண்ணுறீங்களோ உங்கள் அக்கார்டிங் பண்ணி அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த லேஸை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். பல்லுவை கொண்டு வரப்போ பாருங்கள், அதுவே அந்த நம்ம அயன் பண்ணி அந்த ஸ்ப்ளிட் பண்ணி அயன் பண்ணதுனால அழகாக அந்த ஷேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பல்லுவை நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். அந்த பல்லு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இங்கே இருக்குது பாருங்கள், அந்த பல்லு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பின் பக்கத்தில். இது வந்து மே பொசிஷனாக இருக்கும். கீழே இருக்க பொசிஷனை அப்படியே டேர்ன் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பல்லு வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சாரிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பென் வந்து எதுக்கு எடுக்க சொல்கிறேன்னா, இப்போ வந்து வெட்டிங்காக நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணுறீங்கன்னா நம்ம முன்னையே பண்ணி வச்சுருவோம். அந்த பென் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கோல்டாக ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ சாரீ உங்களுக்கு டிஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க பல்லுவை இந்தமாதிரி ஃபோல்ட் பண்ணி சாரிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா ஃப்ளாட்டாக அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீப்ளீட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ சாரீ ப்ரீப்ளீட் இன் மை ஸ்டைல். இது மாதிரி தான் நான் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுவேன். என்னோடய வெட்டிங்காக எல்லா பட்டு சாரீஸும் நான் இந்த மாதிரி தான் ப்ரீப்ளீட் பண்ணியிருந்தேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இது மாதிரி இல்லைனாலும் உங்களுக்கு எது மாதிரி வருதோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பல்லுவில் ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஹிப்பில் டக்கின் பண்ணுற பொசிஷன் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.